பேசுகிறார். குறிப்பாக பெண்கள் ஒண்ணு கட்டின மனைவி கூட வாழ்ந்திருக்கணும், இல்லைன்னா வாழ்ந்த மனைவியை கட்டி இருக்கணும். நரேந்திர மோடிக்கு என்ன கவலை? அதானி எங்க போறான், அம்பானி எங்க போறான்? ஒருவேளை அதானியும் அம்பானியும் அந்த பொண்டாட்டிக்கு தாலி கட்டி வச்சிருந்தாவது தாலியை பத்தின அருமை மோடிக்கு தெரியும். தேர்தல் அறிக்கையில எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வாக்குறுதி கொடுத்த மோடி இப்ப எனக்கு மனைவியே இல்லைன்றான். மனைவியே இல்லைன்னு சொல்ற ஒரு தேடி பெண்களின் தாலியை குறித்து பேச எந்த ஒரு அருகதையும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அருகதையானவர் காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுவதற்கும் இந்திய திருநாட்டில் வசிக்கும் பெண்களின் தாலியை குறித்து பேசுவதற்கும் எந்த விதத்தில் நியாயம்? அதாவது இந்தியாவுடைய சுதந்திரத்தின் போது அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய தாலி சங்கிலி முதல் கொண்டு தன்னுடைய அனைத்து நகைகளையும் இந்திய திருநாட்டிற்காக நன்கொடை அளித்த ஒரு இந்திய பிரதமர் தான் எங்கள் அன்னை இந்திரா காந்தி. தமிழ்நாட்டுக்கு வந்து சுக்குநூற சிறகு போல எங்கள் இளைய ரோஜா இதழ் அருமை தலைவர் தாலியை நாட்டிற்காக காணிக்கை அளித்தவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள். இப்படிப்பட்ட தியாக குடும்பத்தில் வாழ்ந்த எங்களே, இப்படிப்பட்ட தியாகத்தில் வளர்ந்து வரும் எங்களே காங்கிரஸ்காரர்களை பார்த்து தாலியை குறித்து பேச வேண்டிய உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. உங்க பொண்டாட்டி கேக்குது பாய என்னன்னு, என் தாலியில நான் தூங்கும் போது தூரில் எடுத்தா மோடி, என் தாலிக்கே எனக்கு வழியே காணும். தாராள மோடி தான் மனைவி தூக்கத்துல தான் கட்டியிருந்த தாலியை அந்த அம்மாவுக்கு யசோத அம்மாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா தாலி அர்த்தம் வேணும்னா மோடி. இப்படிப்பட்ட மோடிக்கு பெண்கள் அணிந்திருக்கும் தாலி, பெண்கள் புனிதமாக தன்னுடைய உயிரிடம் மேலாக கருதக்கூடிய அந்த தாலியை பற்றி இழிவாக பேசி வரும் நரேந்திர மோடியை கண்டித்துதான் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம். இதற்கு பதிலடியாக